கேரளா மட்டும் இல்லை, இந்தியாவே அதிரக்கூடிய ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு கேரளா செஷன் நீதிமன்றம். அப்படி என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க, என்ன நடந்தது கேரளாவில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் திவ்யா. கன்னியாகுமரியை சார்ந்த கிருஷ்மாவும் திருவனந்தபுரத்தை சார்ந்த ஷருண்ராஜ் அப்படின்றவரும் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது 2 பேரும் அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரை காதலிக்க தொடங்கியிருக்காங்க. 2021 வந்து இவங்க மிக தீவிரமாக காதலிச்சுட்டு இருக்காங்க. அப்போ 2022ஆம் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்மாவுடைய வீட்டில் அவங்களுக்கு வந்து அலைன்ஸ் பார்க்குறாங்க. இப்போ அலைன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரியை வந்து அவருக்கு அலைன்ஸ் பேசி அவருக்கு வந்து நிச்சயம் பண்ணுறாங்க. இப்போ நிச்சயம் பண்ணோடனே கிருஷ்மாவுக்கு வந்து அவரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை அலைன்ஸ் பார்த்தாங்க இல்லையா, அவரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த ஷருண்ராஜ் எப்படியாவது கழட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஷருண்ராஜ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய காதலில் மிக உறுதியாக இருக்காரு. இவங்க எப்படி சொன்னாலும் என்ன பண்ணாலும் இவங்களை விட்டு போக மாட்டேங்கிறார். அப்போ கடைசியாக இவங்க மைண்டுக்குள்ளே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நாளைக்கு என்னுடைய கணவர்கிட்ட, அதாவது அவர்களுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து தங்களுடைய காதலை பற்றியோ தங்களுடைய புகைப்படங்களை பற்றியோ தங்களுடைய அந்தரங்க விஷயங்களை பற்றியெல்லாம் சொல்லிட்டாருன்னா என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை நான் எதிர்கொள்ள வேண்டி இருக்குமே. என்ன சொன்னாலும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறான், இவனா கழட்டிட்டு போகவும் மாட்டேங்கிறான், நம்மளா எதுவும் சொன்னாலும் போக மாட்டேங்கிறான். அப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்ச அந்த கிருஷ்மாவுடைய அந்த கொடூரமான மைண்ட் என்ன யோசிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசாம நம்ம இவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ இந்த கொலை பண்ணணும் அப்படின்னு யோசிச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 பேராசிட்டமல் மாத்திரை இருக்குல்ல, அதை வாங்கி ஜூஸில் கலந்து போட்டு கொடுத்துட்றாங்க. அதை குடித்தவருக்கு நல்ல வேலையாக வந்து பெரிய அளவுக்குள்ள எந்த பாதிப்பும் ஏற்படாமல் சின்ன சின்ன ஒரு கோளாறுகள் ஏற்படுது. அதை போய் ஹாஸ்பிட்டலில் வந்து சரி பண்ணிட்டு திருப்பி வந்துக்கிறார். மீண்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட கிருஷ்மா கூட திரும்ப தன்னுடைய காதலை வந்து தொடரணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் கிருஷ்மா வந்து தனக்கு நிச்சயம் பண்ணார் இல்லையா, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க. இதை தன்னுடைய வீட்லேயும் வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கூட இவருடைய இவரை கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்லி அந்த கொலைக்கு வந்து உடந்தையா இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பாராசிட்டமால் கொடுத்தும் அவர் சாகலை அப்படின்னு சொன்ன உடனே 2022 அக்டோபர் 14 அவரை தன்னுடைய வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுட்டு வந்து பாராக்வாட் அப்படின்னு ஒரு களைக்கொல்லி மருந்து இருக்கு. அந்த மருந்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆயுர்வேத பானத்து கூட வந்து அவங்க கலைக்கு கொடுக்குறாங்க. அப்போ குடிக்கும்போது கூட அவருக்கு வந்து சந்தேகம் வருது, என்னன்னா இவ்வளவு கசப்பா இருக்கு அப்படின்றதான் சந்தேகம் வருதே தவிர இவங்க இந்த மாதிரிலாம் தன்னை எதுவும் பண்ணிட மாட்டாங்கன்னு அவர் நம்புறாரு. அப்போ அந்த கசப்பா இருக்கிறத கூட வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆயுர்வேதம் பானம் இல்லையா, அதனால யூஸ்வலாவே அது வந்து ரொம்ப கசப்பா இருக்கும், அதனால இந்த நல்லா கசப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து குடிச்சிடுறாரு. குடிச்சா அன்னைக்கு நைட்டு அவர் வீட்டில் போனோன்னே வந்து வாந்தி எடுக்கிறாரு. அவருக்கு பல குறைபாடுகள் ஏற்படுது. உடனே திருவனந்தபுரம் ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்படி சேர்த்தவர் வந்து 14 நாட்களாக ஒவ்வொரு உறுப்பும் வந்து செயலிழந்துட்டே போய் அக்டோபர் 25 வந்து இறந்து போறார். இவர் இறந்து போறதுக்கு முன்னாடி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் வந்து வாங்குவாங்க இல்லையா, மரண வாக்குமூலம் அப்படிங்கிறதெல்லாம் வாங்குவாங்க இல்லையா. அப்போ கூட இவர் வந்து கிருஷ்மா தன்னுடைய காதலி தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு அப்படி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலைங்க. அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கிருஷ்மா வந்து எனக்கு ஒரு ஆயுர்வேத பானம்னு ஒன்று கொடுத்தா அதை நான் குடிச்சா அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இறக்குற தருவாயில கூட அவன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து கிருஷ்மாவை பற்றி சொல்லாமல் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களுடைய அந்த ஃப்ரெண்டு வந்து அவருடைய வீட்டில் சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அக்டோபர் 31 பார்த்தீங்கன்னா கிருஷ்மாவை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க மாமா, அவங்க அம்மா, இவங்க 3 பேத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய ஜெயிலில் வைக்கிறாங்க. ஜெயிலில் வச்சதுக்கு அப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் கழிச்சு 2023 பார்த்தீங்கன்னா 2023 வந்து அவங்களுக்கு வந்து பெயில் ஜாமீன் கிடைக்குது. அப்புறம் பெயில வந்ததுக்கு அப்புறமா கூட அவங்க தற்கொலைக்கு முயன்றதாகலாம் வந்து சொல்றாங்க. அப்போ அதுக்கப்புறமா ஜெயிலில் வந்ததுக்கு அப்புறமா இந்த கேஸ் வந்து இந்த பெயில வந்தாங்க இல்லையா, பெயில வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த கேஸ் வந்து நடந்துட்டே இருக்கு. அதுல இன்னைக்கு வந்து ஜட்ஜு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ரொம்ப அரிதான ஒரு வழக்கு. ஏன்னா அவர் இறக்கும் பொழுதும் கூட, அதாவது அந்த ஷருண்ராஜ் இருக்கார்ல, அவர் இறக்கும் பொழுது கூட தன்னுடைய கிருஷ்மா தன்னுடைய காதலியை பற்றி ஒரு வார்த்தை கூட மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து அவர் சொல்லலை. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு, அவ்வளவு அன்பான ஒருத்தருக்கு வந்து இவங்க வந்து செஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகம். அது போக மிக மிக தந்திரமாக
தந்திரமாக செயல்பட்ட ஒரு வழக்கு இது. இதுல வந்து கொஞ்சம் கூட சிறிது அளவு கூட கருணை அப்படிங்கிறது வந்து காட்டுறதுக்கு இந்த பெண் வந்து தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 10 வருடம், அதுக்கப்புறம் 5 வருடம், 2 லட்சம் அபராதம் சொல்லி அதுக்கப்புறமாக தூக்கு தண்டனை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய மாமா இருக்கார் இல்லையா, நிர்மல் குமரன் அப்படின்றவருக்கு வந்து 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா சிந்து அவங்களும் வந்து உடனே இருந்திருக்காங்க. ஆனால் அது வந்து கோர்ட்ல வந்து சரியாக ப்ரூவ் பண்ணப்படாதனால அவங்கள வந்து விடுவிச்சிருச்சு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாசிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்ல வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த பொண்ணை கிருஷ்ணாவை கூட்டிட்டு போய் நிறுத்தியிருக்காங்க. அப்போ வந்து ஜட்ஜ் செஷன் நீதிபதி ஏஎம் பஷீர் வந்து கேட்குறாரு, ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பொண்ணு வந்து ஒரு லெட்டர், அந்த பொண்ணு கிட்ட ஒரு லெட்டர் வந்து கொடுக்குது. அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் வந்து ஒரு 24 வயசு பொண்ணு, நான் வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன், அது போக என்னுடைய வீட்டுக்கு வந்து நான் ஒரே ஒரு பொண்ணு, அதனால மிக குறைந்த தண்டனை வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு தரப்புல இருந்து வராங்க, இந்த ஷரோன்ராஜ் தரப்புல இருந்து வாதாடிப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இவங்களுக்கு இரக்கமே காமிக்க கூடாது, மிகப்பெரிய பாதகத்தை இவங்க செஞ்சிருக்காங்க, இவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த தண்டனையை வந்து ஏஎம் பஷீர் அவர்கள் வந்து உறுதி செஞ்சிருக்காரு. இந்த வழக்குக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 259 கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவ்வளவு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அது போக 57 சாட்சிகளை வந்து விசாரிச்சிருக்காங்க. 500 பக்க தீர்ப்பு வந்து எழுதப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து கொண்டாடும் மனநிலைமையில் இல்லை. ஏன்னா மரண தண்டனை அப்படிங்கிறதுக்கு எதிராக, ஏன்னா இந்தியாவை போன்ற நாடுகளில் தான் வந்து மரண தண்டனை இருக்குன்னு சொன்னாலும் கூட இந்த மாதிரி ஆட்களுக்கு மரண தண்டனையை தாண்டி வேற என்ன தண்டனை கொடுத்துட முடியும் அப்படின்னு தெரியலைங்க. ஏன்னா தன்னை காதலித்த ஒரே பாவத்திற்காக ஒன்று நீயும் காதலிச்சுட்டு எனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு ஓப்பனா சொல்லியிருக்கலாம், இல்லை அவர் போலன்னா அடுத்து என்ன முயற்சிகளோ அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் உன்னை காதலிச்ச ஒரே பாவத்துக்காக ஒரு உயிரை வந்து கொல்லணும். அதுவும் பாருங்க, முதல்ல பாராசிட்டமாலை கொடுத்து கொலை ட்ரை பண்ணி திரும்பவும் விஷம் கொடுத்து, இவங்களுக்கெல்லாம் என்ன மனசுல தோன்றுதுன்னா, அவனா விஷம் கொடுத்துட்டா எப்படியே வந்து செத்து போயிடுவாங்க, நம்ம வந்து மாட்டிக்க மாட்டோம், நம்ம ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க. ஆனால் எல்லா நேரமும் அப்படி இருக்காது. இன்னைக்கு தப்பிச்சாலும் இன்னைக்கு நீங்க தப்பிச்சாலும் நாளைக்கு நீங்க குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான் வந்து இதுல தெளிவாக நிரூபணமாயிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து தூக்கு தண்டனை தேவையில்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் அந்த இடத்துல நம்முடைய அண்ணனோ தம்பியோ நம்ம வீட்டை சார்ந்தவர்களா இருந்தா நம்ம அந்த முடிவு எடுத்துருவோமா அப்படின்னு கூட வந்து தோணுது. இந்த மாதிரி ஆட்களுக்கு இதை தாண்டி வேற என்ன தண்டனை கொடுக்க முடியும்? இப்படி 24 வயசு பொண்ணுன்னு நமக்கு தெரியுது. அந்த 24 வயசுக்குள்ளேயே இவங்களுக்கு இவ்வளவு கொரூரமான மனசு அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா, இவங்க இன்னும் வரும் காலங்களில் எப்படி இருப்பாங்க? இவங்களுடைய கணவரோ குழந்தைகளோ இருக்கும் பொழுது, தன்னை காதலிச்சாரு, ஓகே, உங்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும், நீ இன்னொருத்தவங்களை கொலை பண்றதுக்கான ஒரு தந்திரமான முடிவு எடுக்கிறீங்கல்ல, அப்ப நீ லைஃப் லாங்கா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னும் எத்தனை பேத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துவீங்கிற ஒரு கேள்வியும் வருதுல்ல. நிச்சயமாக இதையெல்லாம் வந்து நியாயப்படுத்தவே முடியாது. இது ஒரு நல்ல தீர்ப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இதை தாண்டி இப்போ செஷன்ஸ் நீதிமன்றம் தான் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க வந்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கெல்லாம் எடுத்துட்டு தான் போக போறாங்க. அதுல வந்து கண்டிப்பாக தண்டனைகள் கொடுக்கத்தான் போறாங்க. ஆனால் அது வந்து இதே தூக்கு தண்டனை வந்து அவங்களும் உறுதிப்படுத்த போறாங்களா, இல்லை எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.